உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சந்திப்பின் நோக்கம் எனக்கு முன்பு பேசியவர்கள் போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகின்றன. 36 ஆண்டு காலம் கடுமையாக நம்முடைய பயணம் இருந்து வருகிறது. கட்சியை நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வகையில நம்முடைய பயணம் நீண்ட பயணம், கடுமையான பயணம், கரடு முரடான பாதைகளில் நாம் கடந்து வந்தோம். நம் கட்சி தொடங்கிய நோக்கமே நமக்கும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். நமக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஐயா அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னிய சங்கத்தை தொடங்கினார். வன்னிய சங்கத்தை வைத்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல், பஸ் மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சமூக நீதி கொடுங்கள், வழங்குங்கள். எங்களுக்கு என்றால் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதாளத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கி பிறகு பார்த்தார், இது பத்தாது, இது போதாது என்றுதான் கட்சியை தொடங்கினார். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள் இருக்கிறது. சமூக நீதி அடிப்படையில் ஒரு சிலர் சமூக நீதிக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஒரு சிலர் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார்கள். ஆனால் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த வகை தெரியுமா? இதுதான் திமுகவுடைய வகை. சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசுவார்கள். முற்போக்கிய சிந்தனைகள் எல்லாம் பேசுவார்கள். தந்தை பெரியார் ஒரு வாரிசு என்று பேசுவார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்து என்றால் அதை செய்ய மாட்டார்கள். இவர்கள் என்னை பொறுத்தவரை சமூக நீதிக்கு துரோகிகளாக நான் பார்க்கின்றேன். திமுக ஆட்சி இன்று சமூக நீதியுடைய துரோகியா நான் பார்க்கின்றேன். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு 40 மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. மாநிலங்களவையில் உங்களுக்கு 12 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ ஆட்சியும் வைத்துக் கொண்டு உங்களால் தமிழ்நாட்டிலே ஒரு துரும்பு கூட சமூக நீதிக்காக உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்றால் எதற்கு உங்களுக்கு ஆட்சி? எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? எதற்கு இந்த பேச்சு? அந்த பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு என்றால் வீண் பேச்சு. என்ன வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட கட்சி அது. நம்முடைய பயணம் நீண்ட பயணம். இன்னும் வெகு தூரம் நாம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இவர்களால் செய்ய முடியாது, திமுகவால் செய்ய முடியாது. நாமும் அவர்களிடம் கேட்டோம், இவர்களிடம் கேட்கின்றோம். சமூக நீதி கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. இடஒதுக்கீடுனா வன்னியர்களுக்கு மட்டுமா இல்ல, பட்டியலின சமுதாயத்துக்கு 2 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக கொடுங்க. அடக்கப்பட்ட மக்கள், பாதாளத்தில் இருக்கின்ற எத்தனையோ சமுதாயம், மீனவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம், முத்தரையர் சமுதாயம் போன்ற எத்தனையோ சமுதாயம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுங்கள், படிப்பு கொடுங்கள், வேலையை கொடுங்கள். தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். ஆனால் திமுக அரசு செய்யுமா? செய்யும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? நிச்சயமா கிடையாது.
அதனால்தான் நீங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் இந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கி மக்களை சந்தித்து அங்கே மிகப்பெரிய பிரச்சாரமாக நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கின்றேன். கடந்த மாதம் உறுப்பினர்கள் அட்டைகளை கொடுத்தோம். இன்னும் வேகமாக நாம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அதற்கு முந்தைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தினோம். இன்று உலகமே வியந்து பார்க்கின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடு, சமூக நீதி மாநாடு. நடத்தியது வன்னியர் சங்கம், ஆனால் அது சமூக நீதி மாநாடு. அந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள், தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நடத்திய பிறகு 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் மக்கள் தொகை மற்றும் சமூக நீதி பின்தங்கிய நிலையில் அடிப்படையில் அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மத்தியிலே இருக்கின்ற 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும். கிரீமி லேயர் என்ற ஒன்றை அகற்ற வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும். மதுவை அழிக்க வேண்டும். இதையெல்லாம் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக போட்டு பேசினோம். எவ்வளவு லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள். அதில் எத்தனையோ நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு, மறைக்கப்பட்ட வள்ளல்கள், மறைக்கப்பட்ட தியாகிகள், மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்டங்கள், வீரர்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், வெளிப்படுத்தினோம். இந்த நேரத்தில் கிராமங்களுக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், சந்தித்து உறுப்பினர்களை சேருங்கள். இது அவசியமானது. அதனால்தான் இப்பொழுது நான் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி ஆங்காங்கே சென்று இதெல்லாம் நோக்கம் நீங்கள் எல்லாம் இன்னும் வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். வருகின்ற ஆட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்களுக்கு அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ஆட்சிக்கு வர்றதற்கோ அல்லது அவங்க ஆட்சி வர்றதற்கோ நம்ம கட்சியை தொடங்கல. நம்மளும் ஆளணும். நம்ம அங்கே இருந்தால்தான், அங்கமாக இருந்தால்தான் நமக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. ஒரு உதாரணம், 2004 மத்தியிலே கூட்டணி ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு அரசு யூபிஏ கவர்மெண்ட்ல கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தோம். நானும் அமைச்சராக இருந்தேன், அரங்கவேலு அமைச்சராக இருந்தார். கூட்டணி ஆட்சினால் அப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று அமைத்தார்கள். அந்த காமன் மினிமம் புரோகிராமில் பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு கல்வியிலே 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஓபிசி, இந்தியாவில் உள்ள ஓபிசியில மத்திய அரசு கல்வி நிலையங்கள் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே நாங்களுடைய யோசனை வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. பிறகு அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு, நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று ஐயா அவர்கள் சொல்லிய காரணத்தால் தான் பிறகு அன்று அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை படுத்தி உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அன்று மாலை அறிவிக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி ஆட்சி. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வேண்டும். காரணம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி. நாம் தமிழ்நாட்டிலே அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் முடியும், நம்மால் வரும். அது இந்த நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக செல்வோம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, சமத்துவனா என்னன்னு தெரியல, ஜனநாயகம் என்னன்னு தெரியல. ஆனா நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன், கொள்ளு பேரன். இப்பெல்லாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழக மக்களை ஏமாத்த போறீங்க? நீங்க எவ்வளவு ஏமாத்த போறீங்க? டெல்லியில 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம்.
அப்பொழுது கூடுதலாக இன்னொன்று நாம் செய்தோம். என்ன? பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடை வழங்கினோம். பாட்டாளி மக்கள் கட்சி 28 ஆண்டு கால கோரிக்கை, அதை நிறைவேற்றினோம். இதுதானே சமூக நீதி. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இது எங்க வேணா நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையிலே தான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர். ஆனால் கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன். அதிலே 10 கோரிக்கைகள். 10 கோரிக்கைகள்னா இதென்ன? இந்த 10 கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது. 10 வரியில திருக்குறள் போன்று 10 வரிகள்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுறோம். உரிமைகள், 10 உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அதை நிலைநாட்டுவது, அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை. I have all rights. It is the duty of the state to enforce my rights. ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில்? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? வாக்குறுதி, பொய் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, திமுக அரசு, மக்களிடையே உங்களை நம்ப போவது கிடையாது. அதை எப்பயோ முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன், திமுக ஆட்சி உடைய முடிவுக்கு கவுண்ட் டவுன் இப்பொழுது இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. The end of the DMK's government's countdown has started today. அதனால இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. எவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்கு, பார்க்க தான் போறீங்க நீங்க. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் இந்த நடைபயணம்? முதல்ல பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை. முதல்ல ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமைனா இதுல கிட்டத்தட்ட இத பேசணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அது மட்டும் எல்லாத்துக்கும் அதுல அடங்கி இருக்கிறது. என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய மருத்துவம், சுகாதாரம் எல்லாமே சமூக நீதி. எல்லாம் சமூக நீதினா எனக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும். என்னை வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை. அரசினுடைய கடமை அது. ஆனால் அப்படி ஏதாவது செய்யறாங்களா? ரோட்ல போய் பார்த்தா அங்க ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்து போதையில படுத்துட்டு இருக்கிறான், தண்ணி அடிச்சு போதையில படுத்துட்டு இருக்கிறான், சாக்கடையில படுத்துட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் அப்படி சுயமரியாதையோட நான் வாழ முடியுமா? அப்படி இந்த சூழல்ல இந்த மாவட்டத்தினுடைய தீர்மானங்கள் எல்லாம் போட்டேன். இந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள், தீர்மானங்கள், திருவள்ளூர் மாவட்டத்துடைய தீர்மானங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ முறை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எத்தனையோ போராட்டத்திற்கு நான் வரை வந்திருக்கின்றேன். ஆர்கே பேட்டையில எத்தனை 2 முறை பண்ணோமா? இதே எங்க கொசஸ்தலை ஆற்றுல ஆந்திராவில் தடுப்பணை கட்டுறாங்க. முன்னாடி அப்போ சந்திரபாபு நாயுடு நேரத்துல அப்போ ஒரு போராட்டம் பண்ணோம். இப்போ ஜெகன் ரெட்டி அப்போ அந்த நேரத்தில் நான் போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க, விட போறது இல்லை. நம்முடைய உரிமைகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரமா, இன்டெலெக்சுவல் சிட்டி. யாரையா கேட்டாது? இன்டெலெக்சுவல் சிட்டி
எங்க நிலத்தெல்லாம் புடுங்கி முப்போகம் விளைகின்ற நிலம் 1700 ஏக்கர் முப்போகம் விளைகிற மண்ணை புடுங்கி எங்க விவசாயிகள் எல்லாம் துரத்தி அந்த 1700 ஏக்கரை அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்க போறாங்களாம். ஒப்படைச்சு என்ன ஆக போகுது? அவன் வருவான், அவன் பில்டிங் கட்டுவான், அவன் ஆளுங்களை போடுவான், அங்க இருந்து போடுவானுங்க, அவங்க ஏதோ படிச்சுட்டு போறாங்க. ஏன் இது திருவண்ணாமலையில கட்டிட்டு போங்க. திருவண்ணாமலையில தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு, ராமநாதபுரத்துல கட்டுங்கள, அங்க எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு. ஏன் விவசாய நிலத்தை புடுங்குறீங்க? நிச்சயமாக அதை விட போவது கிடையாது. நிச்சயமாக விட போவது கிடையாது. ஒரு ஆண்டிற்கு அங்க இருக்கிற விவசாயிகள் 15 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற அந்த நிலத்தை வச்சு, ஒரு ஏக்கர் வச்சு, அதை விட்டுட்டு அதை புடுங்கி எடுத்து நீங்க அறிவு சார் நகர் வேணாம்பா. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் அகற்றி 1500 ஏக்கர் இந்த சிப்காட் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். சிப்காட்டுக்கு 45,000 ஏக்கர் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். எங்க? நம்ம வீடெல்லாம் அழிச்சு நம்மள துரத்தி அப்புறப்படுத்தி இவங்க லேண்ட் பேங்க் உருவாக்கி இவங்க அந்த லேண்ட் யாரு கொடுப்பாங்க? முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க. எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போவான் லஞ்சத்துக்கு. இப்படி ஒவ்வொன்று பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டியில அவ்வளோ அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே இருக்குது. இல்ல பாத்தீங்கன்னா வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை 2வது. இங்க மகளிர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமை என்ன? நான் தைரியமாக இரவில் கூட வெளியில செல்ல வேண்டும். அது எல்லாருடைய கோரிக்கை. எங்க வேணா நான் போனோம், தைரியமா நான் போனோம். வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. ராத்திரியில போன எவனா குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணுவான், எவனா போய் போதை மாத்திரை போட்டுட்டு தகராறு பண்ணுவான். எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது. இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தோம் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், பொள்ளாச்சியில பார்த்தோம், வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம், என்னென்னமோ பார்த்துட்டு தான் வரும். அப்படி இருக்கிற மகளிருக்கு உரிமை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்க கேட்கணும் உரிமையை. இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. அரசியல் சாசனம் இந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். 3வது, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இது எனக்கு வேலை கொடுக்கணும், நான் வேலையில இருக்கணும், கௌரவமா நான் வாழணும். இது என்னுடைய உரிமை. இந்த உரிமையை கொடுப்பது தமிழக அரசு கொடுக்கணும், மாநில அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? இந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா நிலமும் பிடிங்கிட்டாங்க. அங்க தொழிற்சாலை, ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில உங்களுக்கு வேலை இருக்கா? பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? யாருக்கும் வேலை இல்லை. யாருக்குமே வேலை இல்லை. படிச்சு 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 சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சும்மா உட்கார்றதுனால தான் அவன் போய் என்ன பண்றான்? தண்ணி அடிக்கிறான், மாத்திரையை போடுறான், ஏதோ கஞ்சா கிஞ்சான்னு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். வேலையில இருந்தா எல்லாம் செய்ய மாட்டான். அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, அரசு கொடுக்கணும். ஆனா அரசு என்ன பண்ணுது? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் அரசு வேலைகளை மீண்டும் நாங்கள் உருவாக்குவோம், காலியாக இருக்கின்ற 3.5 லட்சம் வேலைகளை நாங்கள் நிரப்புவோம், மொத்தம் 6.5 லட்சம் வேலைகளை நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்த திமுக ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல. ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல. எவ்வளவு மோசடி, எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. அடுத்தது, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயம் செய்வதற்கு எனக்கு உரிமை, எனக்கு நல்ல உணவு கிடைப்பது என்னுடைய உரிமை. இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதெல்லாம் ஏதோ பேசலாம்னு நினைச்சுக்காதீங்க. முக்கியமானது இது. ஒன்னு நம்ம தமிழ்நாடு முழுவதும் அதை இப்ப விவசாயிகளை வைத்து நம்ம பேசுவோம், பெண்களை வைத்து நம்ம பேச போறோம்.
இப்ப உணவு சாப்பிடணும்னா அந்த உணவு பரிமாற்றம் செய்கின்ற சின்ன சின்ன சிற்றுண்டிகள் அவங்களாம் வச்சு நம்ம அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நம்ம வச்சு பேச போறோம். மகளிர் வச்சு நம்ம பேச போறோம், எவ்வளவு பிரச்சனை மகளிருக்கு இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்த்து வரும். அது இவ்வளவு பெரிய ஒரு ரைட் டு டெவலப்மெண்ட் என்னுடைய உரிமை. அதே போன்று அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இது எத்தனையோ முறை சொல்லிட்டோம். நம்ம இங்க போய் லஞ்சம் கொடுத்து அங்க போய் நேரத்தை வீணாயிடுச்சு. ஒரு சர்டிபிகேட் வாங்கினா லஞ்சம் கொடுக்கணும், நேரத்தை வீணாக்கணும், திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து, அங்க இருந்து இங்க ஃபைல் வருது, இங்க இருந்து அங்க ஃபைல் போகுது, அங்க இருந்து இங்க வருது, இவனுக்கு அவனுக்கு இவனுக்கு எல்லாம் கொடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்காது. நம்ம ஆட்சியில இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதே போன்ற கல்வி, நல்வாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை, கல்வி பெறுவது என்னுடைய உரிமை. அது இலவசமா தரமான கல்வி பெறுவது என்னுடைய உரிமை, இலவசமா தரமான மருத்துவம் பெறுவது என்னுடைய உரிமை. அதை கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. கொடுக்கறாங்களா? ஒண்ணு கிடையாது. காசு வச்சிருந்தா சிபிஎஸ்இல படிக்கலாம், இல்லனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாதியார் கிடையாது, கிளாஸ் ரூம் கிடையாது, ஒழுகிட்டு இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாதியார் 4 கிளாஸ். என்ன அவன் ஆட்சி நடத்துறீங்க? என்ன ஆட்சி? 78 ஆண்டுகள் ஆகிறது சுதந்திரம் அடைந்து. இவர்கள் ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த நிலை என்ன நிலை? அவ்வள நிலை. அடுத்தது மது, போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மது, போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. அது திமுக சொல்ல முடியுமா? விற்கிறதே அவங்க தானே. குடிங்கடா, குடிங்க. இந்த வருஷம் 45,000 கோடி தான் வருமானம். ஐயோ, அவ்வளவுதானா? அமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள, எப்படியாவது அடுத்த வருஷம் 50,000 கோடி வந்துடுங்க. இதுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றோம். டார்கெட் இந்த படிக்கிறதுக்கெல்லாம் டார்கெட் கிடையாது, தடுப்பூசி போடுறதுக்கெல்லாம் டார்கெட் கிடையாது, எத்தனை பேர் வந்து கல்வி கொடுக்கிறோம் அதெல்லாம் டார்கெட் கிடையாது, ரேஷன் ஒழுங்கா நடக்குது அதெல்லாம் டார்கெட் கிடையாது. சரக்கு மட்டும் ஒழுங்கா போகணும். கொள்ளையோ கொள்ளை. அதுல பார்த்தா இப்போ அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல்னு அது மேல மட்டும் லேசா கீறி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உள்ள போனாங்கன்னா 2000, 3000, 5000, 10,000, 30,000, 50,000 கோடியின் ஊழல் அப்படி தோண்ட வரும். அதுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு இந்த கோர்ட்டுக்கும் அந்த கோர்ட்டுக்கும், இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம், அப்படி இப்படி எங்கெங்கயோ போய் எப்படியோட வச்சிருக்கிறாங்க. அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. மணல் கொள்ளை அடிச்சானுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? மொத்தம் தமிழக அரசுக்கு மணல் மூலமா வருமானம் வருது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. தமிழக அரசுக்கு ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மணல் குவாரிகள் இருக்கு. மணல் குவாரியில இருந்து அரசுக்கு கணக்குல வர வருமானம் எவ்வளவு தெரியுமா? 27 கோடி. நம்புவீங்களா? நான் சொல்றது எல்லா குவாரியிலையும் 27 கோடி. படுபாவீங்களா? இந்த 27 கோடி ஒரே ஒரு குவாரியில 4 நாள்ல வர வருமானம். ஒரே ஒரு குவாரியில 4 நாள்ல வர வருமானம். தமிழ்நாட்டுல 45 குவாரி இருக்குது. அதுல மொத்தம் வருஷம் ஃபுல்லா வருமானம் வந்து 27 கோடியா. இது எங்கேயாவது நம்ப முடியுமா? யார் நம்புவாங்க? அமலாக்கத்துறை வந்து ஒரு விசாரணை பண்ணாங்க, இடி என்போர்ஸ்மென்ட். பார்த்தா மொத்தம் ஒரு 10 குவாரியில மொத்தம் 4800 கோடி ஏமாத்திட்டாங்கன்னு. அது வந்து அந்த ஒரு 6 மாசத்துல அவ்வளவுதான். 50,000 60,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒன்னொன்னும் எவ்வளவு பண்ணி. அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் இப்ப எல்லாமே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போயிட்டாங்க.
கிராமத்துல விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, படிப்பு இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியா லிவ்ஸ் இன் தி வில்லேஜஸ். இந்தியா கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இல்ல. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு நகரத்துல வாழ்ந்த போயிட்டாங்க. நகரத்துல எந்த வசதியும் இல்ல வாழ்றதுக்கு. இல்லப்பா, எனக்கு தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது. சரி, எங்கேயோ சென்னைக்கு போலாம், பொழைச்சிக்கலாம். சென்னைக்கு போய் என்ன பண்றான்? பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு எங்கேயோ கூலி வேலை பண்ணிட்டு, ஏதோ ஒரு வேலை, அந்த நம்பிக்கையில போறான். சென்னை போன்ற பெருநகர்களுக்கெல்லாம் சென்று அங்க போயிட்டு, அதுதான் அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நகர்ப்புற வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு டாபிக். அது அங்கென்ற இருப்பவர்கள், அங்கே செல்பவர்கள், அங்கே சென்று வருபவர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை நிலைநாட்ட வேண்டும். அடுத்தது 10வது, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் என்ன? நம்முடைய சுற்றுச்சூழல். இப்போ உங்க வீடு இருக்குது, காட்டி தடியன் எங்க இருக்குது வீடு? உன் வீடு கும்மிடிப்பூண்டியில் இருக்குதா? கும்மிடிப்பூண்டியில் இருக்குன்னு வச்சுக்கோ உன் வீடு. ஜிம்மு போவியா? அப்படியே கை அப்படியே வச்சுன்னு அப்படி. இந்த வாய் தான் இதெல்லாம் பண்ணு, வாய் மட்டும். கும்மிடிப்பூண்டியில் உன் வீடு இருக்கு. உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டன், பூட்டன், பாட்டன் எல்லாம் அங்கதான் வாழ்ந்தாங்க. நீ அங்கதான் வாழ போற. இப்ப திடீர்னு அரசாங்கம் அங்க சிப்காட் அறிவிக்கிறாங்க. சிப்காட் அறிவிச்சுட்டு தொழிற்சாலைகள் அங்க தொடங்கி, அதுல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுறது தொழிற்சாலைகள். பிளாஸ்டிக்கை எரிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அனல் மின் நிலையங்களை உருவாக்கி நிலக்கரியை எரிச்சு போட்டு பண்றது, குப்பையை எரிக்கிறது, குப்பையை பதப்படுறது, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது அந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கு. இது அது என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் இத எந்த பாதிப்பும் இல்லாம அங்க தொழிற்சாலையில கொண்டு வருவது அரசாங்கத்தினுடைய கடமை. உனக்கு நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல நிலம் அப்படியே இருப்பது உன்னுடைய உரிமை. இதை அரசாங்கம் அதை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆக உன்னோட உரிமை என்ன? நான் காலகாலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா திடீர்னு அரசாங்கம் இங்க செய்து எனக்கு பாதிப்பு, எத்தனையோ பாதிப்பு வந்திருக்கு. கும்மிடிப்பூண்டி பகுதியில, இப்படி எங்க இந்த பகுதியெல்லாம் எவ்வளவு பாதிப்பு, சுற்றுச்சூழல், நீர்நிலை, காற்று எல்லாம் பாதிப்பு. அதை எனக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு என்னுடைய உரிமை. இதுதான் இந்த 10 உரிமைகளை நிலைநாட்டி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் செல்ல இருக்கின்றேன். அதற்கு நீங்களும், ஏன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அடுத்தது வரும், செய்தி வரும், எப்படி நீங்க லோகோ போடலாம், எப்படி போஸ்டர் போடலாம், எப்படி சுவர் விளம்பரம் செய்யலாம், என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி, எல்லாமே அதிகாரப்பூர்வமா வரும். இப்ப வர செய்திகள்லாம் அவங்கவுங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல, வரும். நேற்று முந்தினம் தான் அறிவிச்சிருக்கிறோம். அதற்கு நீங்கள் தயார் நிலையில் எல்லா பகுதியில் எல்லா ஊருக்கும் நான் போறேன், நடைபயணம் செல்ல போறேன். நடைபயணம் எனக்கு புதுசு கிடையாது. நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தாமிரபரணியை காப்போம் என்று 2 நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். 2 நாள் நடந்த தாமிரபரணி, பாபநாசத்துல இருந்து புன்னக்காயல் வரைக்கும் நடந்தேன். வைகை ஆற்றை காப்போம் 2 நாள் நடந்து போனேன். நான் வைகை ஆற்று மேகமலை, வெள்ளிமலை அடிவாரத்துல இருந்து அரசு மங்கலம் ஏரி வரைக்கும் ராமநாதபுரத்தில். காவிரி ஆற்றை காப்போம் என்று ஒகேனக்கல்ல இருந்து, பில்லிகுண்டில இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் பண்ணேன். அங்கங்க நடந்து துண்டு பிரஸ் எல்லாம் கொடுத்தேன் 3 நாள். பாலாத்தை காப்போம், அந்த பில்லூர் அங்க இருந்து கிட்டத்தட்ட சதுரங்கப்பட்டினம், பாலாறு, அது வரைக்கும் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். நான் அத்திக்காடு அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாள் பண்ணேன். அன்னியூர், அங்க அன்னூர்ல இருந்து எல்லாம் போயிட்டு அங்க பல பகுதியில நடைபயணம் மேற்கொண்டு அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று. அதே போன்று காவிரி டெல்டா பகுதியில் பெட்ரோகெமிக்கல் மண்டலம் வர வேண்டாம், அங்கே மிகப்பெரிய பாதிப்பு என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டு ஒரு துண்டு பிரசுரம் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவித்தோம். அது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோகெமிக்கல் மண்டலம் அங்க வரல.
யாரால? நம்மால மட்டும்தான். வரல, அங்க வரல. வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. 45 கிராமங்கள் நாசமாகிட்டு. அதே போன்று காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். காவிரி டெல்டா பகுதியில் ஒவ்வொரு ஊரா போனேன். அங்க போய் துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுத்து பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு மண்டலம், இந்த மண்டலத்தை காவிரி டெல்டாவை மண்டலமா அறிவிக்க சொல்லி சொல்லி இன்னைக்கு மண்டலமா வந்திருக்கு. அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் பிறகு தோழர் பாசன திட்டம் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்ட. அதெல்லாம் அந்த காலத்துல சோழர் மன்னர்கள் காலத்துல பாசனம் அப்படி செழுமையா இருந்தது, பொன்னேரியிலிருந்து. ஆனால் இப்பொழுது அது எதுவும் இல்லை. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். தருமபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் நடைபயணம் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொண்டேன். 3 நாள். அது அங்கங்கே போய் எல்லா மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஏன் இங்க நாம் விரும்பும் சென்னை என்று கிட்டத்தட்ட 5 நாள் நடைபயணம் சென்னை மக்கள் மத்தியில் அங்கே போய் துண்டு பிரசுரம் கொடுத்து புத்தகத்தெல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். இதை எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாமல் சைக்கிள் பயணம் எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கிறோம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என 22 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 இளைஞர்களை வைத்து சைக்கிளிலே 23 கிலோமீட்டர் சுத்தி வந்து விழிப்புணர்வு. அதுதான் தொடக்கம். அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு எல்லாம் சென்று இப்பொழுது சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலமா அறிவிச்சிருக்கிறார். அதே போன்று வாலாஜால இருந்து வாணியம்பாடி வரைக்கும், வாலாஜால ராணிப்பேட்டையில இருந்து வேலூர் வரைக்கும் 32 கிலோமீட்டர் சைக்கிள் பாலாத்தை காப்போம் போயிட்டு கலெக்டர் போயிட்டு அந்த கழிவு நீர் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து அதை எவ்வளவு பண்ணிருக்கோம். இன்னும் செய்ய போறோம் நம்ம. ஏன்னா இது வேற எந்த கட்சியோ எந்த அமைப்பும் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இதோட முக்கியத்துவம் தெரியாது. முக்கியத்துவம் தெரியாது. கொசத்தலை ஆத்துல ஆந்திரால தடுப்பணை கட்டுறான், ஆனா இவங்கிட்ட கட்ட தெரியல. எப்படி பாரு, அங்க கட்டுறாங்க, அவங்களுக்கு அது தேவை கூட இல்ல. ஆந்திராவில அந்த பார்டர்ல இருக்கு, அது தேவை கூட இல்ல, ஆனா அவங்க கட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழக அரசு இங்கதான் நமக்கு தான் வருது, கொசஸ்தலை வருது, அந்த ஆரணி ஆறு வருது, இந்த கூவம் ஆறு எல்லாமே அதெல்லாம் இணைச்சு பண்ணனா இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல செழுமையா மாத்தலாம். நம்ம செழுமையா மாவட்டத்தை மாத்த முடியும், என்னால மாத்த முடியும். ஆனா அதை பத்தி இவங்களுக்கு அது தெரிய கூட இல்லை. ஆக இவ்வளோ செயல் திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நல்ல கடுமையாக நீங்கள் வேலை செய்யுங்கள். நாம் ஆள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வரணும். நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். நாம் ஆள வேண்டும். கதவு மூடு, கதவு மூடு, கதவு மூடு. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு, நடைபயணம் பக்கம் இருக்கு. அதனால இதை முக்கியமாக இந்த செய்திகளை அதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி உறுதியாக நாம் சொல்வோம். இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்துவோம். அடுத்து சமூக நீதிக்கான போராட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு நடத்த வேண்டும், நடத்த வைப்போம், நடத்த வைப்போம், நடத்த வைப்போம். நம்முடைய உரிமை, அது விட போறது கிடையாது. இதுக்கு தொடர்ச்சியாக கருத்தரங்குகள் எல்லாம் நம்ம நடத்தணும், போராட்டங்கள் நம்ம நடத்தணும், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும். ஏன் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தணும்? உலகமே திரும்பி பார்த்த மாநாடு நடத்தியது எதுக்கு? சமூக நீதி எங்களுக்கு வேண்டும். அதுலதான் அடங்கியிருக்கிறது. இப்ப நான் சொன்ன முதல் பாயிண்ட், ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமை. இதுலதான் 10%, 14% இடஒதுக்கீடு இதுலதான் இருக்கு. 15%, 10%, 14% இதெல்லாம் இருக்கு. 69% இடஒதுக்கீடு இதுலதான் இருக்கு. இதெல்லாம் இது உள்ளதான் இருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு நம்முடைய உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இதற்கு நீங்களெல்லாம் தயார் நிலையில இருங்க. இங்க தமிழ்நாடு அரசு பார்த்தா, இந்த தமிழ்நாடு அரசு இன்னொரு 8 மாதம் தான், அவ்வளவுதான், அப்புறம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக இன்னும் ஒரு 8 மாசம் தான், அதை வீட்டுக்கு போயிட முடிஞ்சு போச்சு. அதனால அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம செய்ய போறோம், நம்ம செய்ய போறோம். அதனால
இதெல்லாம் பார்க்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. ஆனா பாத்தீங்களா, நேத்து முந்தனோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கம் செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர் கொடூரமான முறையில் துப்பாக்கியால் கொலை செய்யப்பட்டார். இது வட மாநிலங்கள்லாம் இல்ல, வட மாநிலம் இல்ல, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் பயமா இருக்கு. இதுக்கு முன்பு கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா இதெல்லாம் யார் காரணம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மெத்தனம். ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அவர்கிட்ட சட்ட ஒழுங்கு இருக்கு, காவல்துறை அவர்கிட்ட இருக்கு. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த துறையை வேற யாருக்காவது கொடுங்க. ஏன்னா முக்கியமான துறை இது, முக்கியமான துறை இது. எங்க கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கொடூரமான முறையிலே துப்பாக்கியால் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார். திட்டமிட்டு. அதுவும் அவர் வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலைனா சாதாரண மக்களுக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு உத்தரவாதம், உயிர் உத்தரவாதம் என்ன? இதெல்லாம் தமிழக மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள். இந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அதுக்கு நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. அதனால இதை நீங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். இந்த நடைபயணம், இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இதெல்லாம் நாம் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை மாவட்ட செயலாளர் நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது, தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லாமே முக்கியமானவர்கள் தான். ஆனா அதே நேரத்தில் நான் அடுத்தடுத்தடுத்துக்கு நான் செங்கல்பட்டுலாம் போயிட்டு இருக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்று தந்தையர் தினம். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. இது உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது. ஐயா, இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவிலே அந்த மதிப்பு, மரியாதை
எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும், நான் தினேஷ் பேர் மட்டும் சொன்னா மத்தவெல்லாம் கோச்சிப்பாங்க, எல்லாரும் தான் செய்யணும். எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வேகம் அப்படியே போகணும், வேகம் தொடரணும், இந்த வேகம் போகணும், அப்படியே கொண்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை தியாகம், உயிர் தியாகம். இவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க, வராதவங்க, வந்தவங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. தினந்தனும் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.